இன்னைக்குரிய டிவோஷன் ஆதி அன்பு எது வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஜென்ரலா இந்த வசனத்தை நம்ம கவனிக்கிறப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து நமக்கு வந்த பாடுகள், கஷ்டங்கள், இது மூலமா ஆதியில தேவன் மேல நமக்கு இருந்த அன்பு இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனா அதுல ஒரு பார்ட் மாத்திரம்தான் உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவ ஜனங்கள் ஆதி அன்பை இழந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா தேவன் மேல ஆதியில வைத்திருந்த அன்பை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவங்க மேல அவங்க காட்ட வேண்டிய கிறிஸ்துவின் அன்பையும் இழந்து விட்டாங்க என்பதுதான் பெரிய குறை. நானே வழியும் சத்தியமும் அப்படிங்கிற அந்த சத்தியமான வசனத்தை இயேசுவை அறியாதவர்கள் சமீப காலங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு செய்யற உபத்திரவங்கள், கொடுமைகளை பார்க்கிறப்ப அவங்க மேல நமக்கும் வெறுப்பும் கசப்பும் வருது. நம்மள கஷ்டப்படுத்துகிற அவங்களுக்கு தேவன் ஏதாவது பெரிய தண்டனைய கொடுக்கணும்னு தான் நம்ம ஆத்திரப்படுறோம். நம்முடைய ஜெபமும் கூட அப்படிதான் சில நேரம் இருக்கு. ஸ்தேவான கல்லெறிந்தப்ப அந்த பரிசுத்தவான், ஆண்டவரே இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதிருங்கன்னு சொல்றாரு. ஜீவனை விட்டவரை நம்ம அப்படி மறந்து போயிடுறோம். இதனால நமக்கு இருக்க வேண்டிய சுபாவ அன்பு கூட நமக்குள்ள இல்லாம இப்போலாம் வெறுப்புக்கு வெறுப்பையும் கசப்புக்கு கசப்பையும் தான் நம்ம திருப்பி கொடுக்கிறோம். அப்படின்னா தேவனின் பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிற நமக்கும் தேவனை அறியாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல பிறந்தாரு? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்னு வசனம் சொல்லுது. அதோட அர்த்தம் என்ன? மனுஷர் மேல அன்பு உண்டானால்தான் பூமியில சமாதானம் உண்டாகும். பூமியில சமாதானம் உண்டானாதான் உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும். அதனாலதான் மனுஷரிடம் அன்பா இருக்கணுங்கிற பொருட்டு இயேசு மனிதனா பிறந்து வராரு. நமது குடும்பத்துல இல்ல நம்ம உறவுகளுக்குள்ள கூட யாராவது நமக்கு தீமை செய்திருக்கலாம், உடனே நம்ம அவங்களோட பேசுவதையே நிறுத்திடுவோம். இதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பா? நம்ம தேவனிடம் அன்பா இருக்கிறோம்னு சொல்வோம்னா நம்ம மற்றவர்களிடமும் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சக மனிதனிடம் காட்டும் அன்பும் பரிவும் இரக்கமும் தான் நம்ம அன்பில் நிலைத்திருப்பதை பத்தி கூறுது. இத மறந்துடாதீங்க. பிறரிடம் அன்பு காட்ட தேவன் நமக்கு கிருபை தரணும்னு நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.